ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ சின்ன குழந்தையை கடத்தி 50 லட்ச ரூபாய் பணம் வாங்கலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா அவர் போய் பார்க்கும்போது அந்த கார்ல அந்த குழந்தை இல்ல. அதனால பிளான் போட்டவனோ இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். குழந்தையோட அம்மா அப்பாவோ இப்ப போலீஸ் கிட்ட அன்அபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுத்து குழந்தையை தேட சொல்றாங்க. குழந்தையோட அம்மாவுடைய எக்ஸ் தான் அந்த குழந்தையை கடத்ததுக்கு பிளான் போட்டிருப்பான். இவங்களோட வீடியோஸ் எல்லாம் வெளியே விடாம இருக்கணும்னா 2 கோடி ரூபாய் கேட்பான். ஆனா இவங்க தரமாட்டாங்க. அதனாலதான் குழந்தையை கடத்தி காசு வாங்கணும்னு நினைச்சிருப்பான். எக்ஸ் குழந்தையை கடத்த போற விஷயம் தெரிஞ்சு இவங்க தான் குழந்தையை மறைச்சு வச்சிருக்கிறதா இப்ப இவங்க கிட்ட கோவப்படுறான். ஆனா இவங்கள எங்க குழந்தைய யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க தான் குழந்தைய மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உன்னோட வீடியோவெல்லாம் நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம 2 கோடி ரூபாய் வேணும்னு சொல்றான். அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு கார்ல இருக்கும்போது பலூன் வந்து காத்துல பறந்து போயிடும். அந்த பலூன் எடுக்கிறதுக்காக போவாங்க. வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அப்போ யாருன்னு தெரியாத 2 பேர் வந்து இந்த குழந்தை அப்பா அம்மா கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லி தூக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. இந்த பொண்ணும் அப்பா அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி அந்த ரூம்ல இருந்து எப்படியோ ஒரு வழியா எஸ்கேப் ஆயிடுது. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் அந்த குழந்தை வந்திருக்கும். ஹீரோவும் ஃப்ரெண்ட் இந்த குழந்தைய கடத்தி தான் 50 லட்ச ரூபாய் வாங்கி ஹீரோயினை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. இப்போ அந்த குழந்தைய உங்க கைக்கு வந்ததால இப்போ அந்த குழந்தையோட அப்பாக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு எங்க கிட்ட தான் இருக்கு, அதனால 50 லட்ச ரூபாய் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. யாரோ குழந்தைய கடத்தி காசு கேட்ட விஷயத்தை இப்போ இந்த குழந்தையோட அம்மா எக்ஸ் கிட்ட சொல்லிருப்பாங்க. அவனும் அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவங்க லைவ் லொகேஷனை ஷேர் பண்ண சொல்லியிருப்பான். ஹீரோ தொலைஞ்சு போன பார்சலை கண்டுபிடிக்க முடியல, அதனால நான் காசே கொடுத்துட்றேன், நான் சொல்ற லொகேஷனுக்கு வாங்கன்னு பாஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. ஹீரோ ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு தான் வர சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த சின்ன பொண்ணோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. கூடவே போலீஸும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட பாஸ் அவங்க ஆட்களோட ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ போகாம பாஸ் கூட இருக்கிற ஒருத்தரை போயிட்டு காசு வாங்கிட்டு வர சொல்றாரு. இவரும் போய் அந்த 50 லட்ச ரூபாய் வாங்கிடுவாரு. இப்போ இந்த காசு போனதால இப்போ அவர் ஹீரோயினை விடுவிச்சிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோவும் அந்த பார்க்கிங்கை விட்டு வேகமா கிளம்பிடுறாங்க. குழந்தைங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. ஆனால் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டாரு. இவங்க உடனே போய் அந்த பாஸை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்பதான் அவங்க ஹீரோ சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம், குழந்தைலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. குழந்தையோட அப்பா ஆல்ரெடி ஹீரோட நம்பரை வச்சு அவரை ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேற ஒரு டீம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. குழந்தை எங்கன்னு கேட்கறாங்க. அவரும் குழந்தை கிட்ட இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன், ஹீரோயினை காப்பாத்துறதுக்காகன்னு சொல்றாரு. ஆனா குழந்தைய கொடுத்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போன்னு சொல்லி இப்போ அந்த குழந்தையோட அப்பாவை ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் அந்த குழந்தை இருந்திருக்கும். ஆனா இவங்களை ஏமாத்திட்டு குழந்தை வெளியே ஓடி போயிட்டு இருக்கோம்.